ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான யாருமே எதிர்பார்க்காத லெவலுக்கு சூப்பரான அறிவிப்பாக வெளியே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது தாவேகா தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் ரூபாய் 2500 இந்த மே மாதம் 15ஆம் தேதி வர்றதுக்கான அப்டேட் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக 1000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு இந்த 2500 அந்த வங்கியிலே செலுத்தப்படுமா, இல்லை புதுசாக அப்ளை பண்ணணுமா? எல்லாரும் அப்படி அப்ளை பண்ணால் என்னென்ன ஆவணங்கள்லாம் கண்டிப்பாக தேவைப்படும்? புதுசாக ஏற்கனவே இருக்கிற ஸ்கீம் வைஸ் உங்களுக்கு 2500 செலுத்துவாங்களா, இல்லை 1000 ரூபாய் தான் செலுத்துவாங்களா, இல்லை வேறு ஏதாவது கூடுதல் ஆவணங்கள் தேவையா, இல்லை புதுசாக விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்றத பற்றி பேச போகிறோம். குறிப்பாக நீங்கள் யோசிக்கலாம், இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வராக பதவி ஏற்கல. கண்டிப்பாக அவர் தான் முதல்வராக பதவி ஏற்க போகிறார். அதுக்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா தாவேகா அவங்களுடைய டிவிக்கு அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் 2500 ரூபாய் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்ற பெயரில் அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதை எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டாக இன்றைக்கி பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நேற்று முந்தானேற்று வீடியோ பார்த்து எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டை நிறைய பேர் கேதர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் தேவையான ஆவணங்கள் சம்மந்தமாகவும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கிடைக்க போதா, இல்லை 2500 ரூபாய் கிடைக்க போதா அப்படின்ற அப்டேட் சம்மந்தமாகவும் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க இந்த 2500 ரூபாய் 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டு வராங்க. அவங்களுக்கான சொல்யூஷனும் இந்த வீடியோவில் 10 நிமிஷத்துக்கு மேலே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் அதில் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட 10 நிமிஷத்துக்கு மேலே ஸ்கிப் பண்ணாத வாட்ச் பண்ணுறவங்களுக்கு கிரேஸ் பாயிண்ட்டாக இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டாக இந்த வீடியோவில் ஒரு பாயிண்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த பாயிண்ட் ஸ்கிப் பண்ணாத பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அது கண்டிப்பாக கேப்சர் ஆகும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் இந்த வீடியோட டீட்டெயில் பற்றி ஸ்கிப் பண்ணாத பார்த்துனுவாங்க. கண்டினியூவாக என்னன்னு சொல்லிட்டு தெரிய வரும். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் உள்ள மகளிர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருந்த திட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ரூபாய் 1000 ரூபாய் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மிக பயனுள்ள திட்டமாக இருந்தது. 15ஆம் தேதி ஆனால் அவங்களுடைய வங்கி கணக்கே டைரெக்டாக அந்த 1000 ரூபாய் கிரெடிட் ஆகிடும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் வராத சூழ்நிலையில் தாவேகா ஆட்சியில் அமர போகிறாங்க. அவங்க ஏற்கனவே வாக்குறுதிகளை பார்த்தீங்கன்னா மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 60 வயது உள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்களோ 60 வயசு வரைக்கும் திருமணமான குடும்ப தலைவியில் இருக்கிறவங்களுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறோம் அப்படின்றதையும் குறிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் மாநிலம் மற்றும் ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு இருப்பவர்களுக்கு குடும்பங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அரசு ஊழியர்களா மாநில அரசாங்கம் சரி, மத்திய அரசாங்கம் சரி, கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஜாப்பில் இருக்கிறவங்களுடைய குடும்ப தலைவிகளுக்கு கண்டிப்பாக 2500 ரூபாய் வழங்கப்படாது அப்படின்றதையும் வாக்குறுதிகளை முக்கியமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் கூடுதலாக 60 வயது வரை உள்ள குடும்ப தலைவிகளுக்கு வழங்க போகிறது அப்படின்ற மாதிரி குடும்ப அட்டை வச்சிருக்கிற மேக்ஸிமம் நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் கூடுதல் குடும்பங்கள் பயனடைய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம தாய்மார்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இதை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தாவேகா தரப்பிலிருந்து வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டம் மூலமா இப்போ கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்ற பெயரில் 2500 ரூபாய் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு அப்டேட்டாக கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக விரைவில் பார்த்தீங்கன்னா தாவேகா ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைச்ச உடனே இதுக்கான அப்டேட் தொடர்ச்சியாக வரும். மேலும் இந்த 2500 ரூபாய் சம்பந்தமாக என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ ரீசனாக ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டினியூவாக பார்த்துருவாங்க. அப்போ தான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். விஜயால் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 கட்டாகுமா அப்படின்றத மாதிரி சோகத்தில் நிறைய பேர் கேட்டு வராங்க. அதாவது குறிப்பாக சொல்லணும்னா தமிழகத்தில் மாதந்தோறும் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த நிலையில் இந்த மாதம் பணம் கிடைக்குமா என்ற கேள்விகள் ஏழை மற்றும் நடுத்தர குடும்ப பெண்களுக்கு மத்தியிலே சோகத்தை ஆழ்த்தியுள்ளது அப்படின்றத சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாதம் 15ஆம் தேதி வந்துச்சுன்னா கரெக்டாக 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் டைரெக்டாக கிரெடிட் ஆகிடும். விஜய் இப்போ ஆட்சிக்கு வர்றதே பார்த்தீங்கன்னா கடுமையான சூழ்நிலை போகிறதுனால 1000 ரூபாய் கிடைக்குமா, விஜய் ஆட்சிக்கு வந்தோடனே 2500 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காரு, இருந்தாலும் 1000 ரூபாய் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துன்னு வராங்க. 15ஆம் தேதி நெருங்குற நிலையில் எல்லாருமே அவங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸை செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 15ஆம் தேதி ஆன உடனே கிரெடிட்டட் அமௌண்ட் 1000 ரூபாய் அப்படின்றத அவங்களோட வங்கி கணக்கில் மெசேஜ் வந்த உடனே மிகவும் மகிழ்ச்சியாக நிறைய மகளிர்கள் இருப்பாங்க.
இந்த மாதம் வந்து அது நடைபெறுமா அப்படின்றது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. கட்டாயமாக வந்து 2500 ரூபாய் வந்து செலுத்த முடியலனாலும் 1000 ரூபாய்னா வந்து செலுத்தலாம் அப்படின்றத முதலமைச்சர், ஏற்கனவே வந்து இருந்த முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. தேர்தல் முடிவுக்கு பிறகு புதிய அரசு அமைந்தால்தான் இந்த இயந்திரம் எல்லாமே வந்து செயல்படும். அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அரசு இயந்திரம் தற்காலிகமாக முடங்கியுள்ளது அப்படின்றத தான் வந்து சொல்லணும். அரசு வந்து சரியாக வந்து இன்னும் வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் செயல்படலை அப்படின்னே வந்து சொல்லலாம். இதனால் அரசின் நிதி விடுவிப்பு பற்றி பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் இல்லாத சூழ்நிலை வந்து உருவாகி இருக்குது, நிலையாக வந்து உருவாகி உள்ளது அப்படின்னே வந்து சொல்லலாம். எந்த ஒரு திட்டமும் எந்த ஒரு ஃபண்டும் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு சரியான அரசு வந்து இருந்தால் தான் அந்த திட்டம் ஏற்கனவே வந்து செயல்பாட்டில் இருந்தாலும் கரெக்டாக வந்து போய் சேரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா +2 தேர்வு முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அரசு இல்லாததான் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இருந்தாலும் தமிழக ஆளுநர் அவருடைய பொறுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து அவரோட உத்தரவின் பெயரில் +2 தேர்வு முடிவுகள் வந்து வெளியானது. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் இருக்கும்போதே ரூபாய் 1000 ஏற்கனவே வந்து கொடுத்த ஸ்கீம் மூலயமா வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற வந்து கேட்டு வருது. கண்டிப்பாக வந்து இந்த தாவைக்கு ஆட்சி அமைக்கிற சூழ்நிலை வந்து முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வரானத உடனே இதுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மக்களிடையே மிகவும் எதிர்பார்ப்பாக வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை பணத்தை விடுவிக்க ஆளுநர் ராஜேந்திரன் அர்லேக் ஒப்புதல் கொடுப்பாரா அப்படின்றத வந்து கேள்விக்குறிய வந்து இருக்குது. அதாவது வந்து ஒப்புதல் அளிப்பார் ஆளுநர் அப்படின்றதையும், அல்லது அதற்குள் விஜய் ஆட்சியை பிடிப்பாரா? ஒன்று ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்கணும் இந்த திட்டத்துக்கு, இல்லைனா அதுக்குள்ள ஆட்சி வந்து விஜய் வந்து பிடித்து அதுக்கான அறிவிப்பு வந்து அவர் வந்து வெளியிடணும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. இந்த ரெண்டுத்தில் எது நடக்கும் தற்போது அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது அப்படின்னே வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து ஆளுநர் ஆட்சி வந்து நடைபெறத்துக்கு சாத்தியம் இல்லாத ஒன்றாக வந்து இருக்குது இப்போதைக்கு. ஆனால் இருந்தாலும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி வந்து விஜய் வந்து காமிச்சிட்டார்னா கண்டிப்பாக வந்து அவர் சிஎம் சீட்டில் வந்து உட்காரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்தும் அரசியல் வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சுன்னு இருக்குது. பழைய அரசு கலைக்கப்பட்டிருந்தாலும் நிதி தாமதமாக வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இருந்த அரசு வந்து கலைக்கப்பட்டிருக்குது. இப்போதைக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படுவதற்கு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து ஏற்பட காரணமாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து தேர்தலுக்கு முன்பு ஸ்டாலின் அரசு முன்கூட்டியே திட்டமிட்டு கடந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதம் முன்பணமாக 3000 ரூபாய், கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாய் அப்படின்ற பேரில் 5000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. இது போல் பழைய நியூஸ்லாம் வந்து ஆட்சி அமைக்கிறது லேட்டானாலோ இது போல் ப்ராப்ளம் வந்ததுன்னா அப்படின்ற சூழ்நிலையால் தான் முக்கியமாக வந்து 5000 ரூபாய் வந்து முன்கூட்டியே வந்து செலுத்தியிருந்தார். இது முடிந்தது. இப்போ வந்து கரெக்டாக வந்து ஏப்ரல் மாதம் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ மே மாதத்துக்கான உரிமை தொகை 1000 ரூபாய் வந்து செலுத்த வேண்டியது. இதே திமுக அரசு வந்து ஆட்சிக்கு அமைச்சிருந்தால் இந்த ஸ்கீம் வந்து கரெக்டாக வந்து சென்று இருக்கும் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து சொல்லணும் வராங்க. இப்போதைக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதே வந்து கடும் போட்டியில் வந்து நிலவுது. முக்கியமாக தாவைக்காவுக்கு கடும் சூழ்நிலையாக வந்து உருவாகுது. அதனால் வந்து இந்த 2500 ரூபா வந்து கிடைக்குமா அப்படின்றத வந்து எதிர்பார்த்து வராங்க. ஆனால் தற்போதைய பழைய அமைச்சரவை கலைக்கப்பட்டு விட்டது. புதிய முதலமைச்சர் இன்னும் பதவியேற்காதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்குறது சம்மந்தமாக கையெழுத்து எடுக்கிறதுக்கு அதிகாரம் யாருக்கும் இல்லை அப்படின்றதையும் வந்து குறிப்பாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதனால் வழக்கம் போல் 17ஆம் தேதி வரவு சாத்தியமில்லை என்றும் கூறப்படுகிறது. அதாவது ஒரு ஃபண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறோன்னா ஒரு அரசு மூலயமா அதுக்கு அவங்களுடைய இன்சார்ஜ் யாராவது வந்து அரசில் வந்து இருக்கணும். அந்த பதவியில் வந்து நிதியமைச்சர்னு ஒருத்தவங்க இருக்கணும். அதன் மூலயமா வந்து ஃபண்டு ரிலீஸ் பண்ணணும். இல்லை முதலமைச்சர் அதுக்கான நிதி ஒதுக்கிறதுக்காக கையெழுத்து இடணும். இது போல் யாருமே வந்து அதிகாரத்தில் இல்லாத காரணத்தினால 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் வந்து வரத்துக்கு சாத்தியம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கூறப்படுது. இருந்தாலும் அது கன்ஃபார்மான இன்ஃபர்மேஷன் கிடையாது. அதனால் மகளிர் உரிமை தொகை விடுவிக்க அதிகாரம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறமே அப்படின்ற மாதிரி வந்து கிடைக்க வருது. இல்லை ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கை கொடுப்பாரா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் பேரில் வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான பெண்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் வந்து வழங்கி வர 1000 ரூபாய் வந்து கிடைக்குமா அப்படின்றத வந்து எதிர்பார்க்கப்படுறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான பெண்கள் மாதந்தோறும் இந்த தொகையை நம்பி குடும்ப செலவுகள் சமாளித்து வருகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் முடிவுக்கு பிறகு ஆட்சி அமைந்தால் ஏற்பட்டுள்ள தடுமாற்றம் இந்த திட்டத்தை பாதிக்குமா அப்படின்றதையும் வந்து கேள்விக்குறியாக வந்திருக்குது. இருந்தாலுமே இந்த நிலைமை ஃபுல்லாக வந்து சரியானாலும் தாவைக்க உடனே ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் நிதிநிலை பற்றாக்குறையால் இந்த திட்டம் வந்து தொடர்ச்சியாக வந்து செயல்படுமா அப்படின்றதையும் வந்து பாதிக்குமா அப்படின்றதையும் வந்து கேள்விக்குறியாக வந்து இருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டமாக இருந்தது. மகளிர் உரிமை திட்டமாக வந்து இருந்ததை இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா
மாண்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. அதாவது மதிப்புமிகு மகளிர் திட்டம், அதாவது மாண்புமிகு இல்லை மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், ஓய்வூதிய திட்டங்கள் அப்படின்ற எல்லா திட்டமும் இந்த மாதம் கிடைக்குமா அப்படின்ற கேள்வியும் வந்து எழுதி வருது. இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மட்டும் இல்லாமல் பல்வேறு நிதி உதவி வழங்குகிற திட்டமும் வந்து செயல்படுமா அப்படின்றது வந்து தெரிய வருது. ஏற்கனவே நம்ம சொன்னது போல் விஜய் வாக்குறுதியாக வந்து 2500 ரூபாய் உயர்வு சாத்தியமா அப்படின்ற கேள்விக்குறியும் வந்து உருவாகின்னு வருது. விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாவேகா ஆட்சியில் வந்தால் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று உறுதியளித்திருந்தார். இதை தான் வந்து நான் முன்கூட்டியே வந்து நான் சொல்லியிருந்தேன். ஆட்சிக்கு அவங்க வந்த உடனே 1000 ரூபாய் வந்து வழங்கின்னு வரது போல் 2500 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதே போல் எனவே தற்போது ரூபாய் 1000 ரூபாய் திட்டத்தை அப்படியே தொடரலாமா, அதை 2500 ரூபாய் வந்து உயர்த்தி விஜய் வழங்குவாரா, அதாவது வந்து விஜய் விரும்புவாரா என்று எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இதற்கு விஜய் முதலில் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்றத முக்கியமாக வந்து நோட் பண்ணணும். இதை அவர் முடிவு எடுக்கிறது முக்கியமாக வந்து ஆட்சி அமைக்க வேண்டும். மேக்ஸிமம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கான எல்லா மெஜாரிட்டியும் வந்து கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. முக்கியமாக வந்து விசிகே தான் வந்து இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் வந்து சேரலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ண இருக்கும்போது அதுக்கான அப்டேட்டும் வந்து கிடைச்சிருந்தது. குறிப்பாக வந்து விசிகேவும் ஜாயின் பண்ணிட்டாங்க. 118 மெஜாரிட்டி வந்து விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து கிடைச்சிருச்சு அப்படின்ற அப்டேட்டும் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இது சம்மந்தமாக வரக்கூடிய அப்டேட்டில் நமக்கும் வந்து தெரிய வரும். கண்டிப்பாக நியூஸ் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் பொறுத்த அளவுக்கு 2500 ரூபா வந்து வருமா, 1000 ரூபா வந்து வருமா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தொடர்ச்சியாக வந்து தெரியும்னா நம்ம சேனலில் வந்து தொடர்ச்சியாக வந்து தெரிஞ்சுன்னு வரணும். ஃபாலோ பண்ணுவதால் தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னு வந்து தெரியணும். இருப்பினும் இப்போ இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடுச்சுன்னா மாநிலத்தின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்துவாரா அல்லது சில மாதங்கள் அவகாசம் எடுத்துக்கொள்வாரா என்பது விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகே வந்து தெளிவாக வந்து தெரிய வரும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் மகளிர் உரிமை தொகை தொடருமா என்பது பெரும் கேள்வியாக உள்ளது. ஏற்கனவே பல குடும்பங்கள் இந்த தொகையை நம்பி இருக்கும் நிலையில் தாமதம் ஏற்பட்டால் அவர்களின் வாழ்க்கை மேலும் சிரமம் அடைய அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. கண்டிப்பாக வந்து இந்த திட்டம் வந்து தொடரணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் நிறைய பேர் வந்து கேள்வியெல்லாம் வந்து கேட்டுன்னு வராங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கொடுத்திருந்த 1000 ரூபாயினால வந்து கொடுக்கணும் அப்படின்றத 2500 ரூபாய் நிதி சுமையால் வந்து கொடுக்க முடியலனாலும் 2500 ரூபாய் 1000 ரூபாய் ஏற்கனவே வந்து கொடுத்த 1000 ரூபாய்னா வந்து கட்டாயமாக வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மகளிர் தரப்புலேருந்து மிகவும் வந்து கேள்வியெல்லாம் வந்து கேட்கப்படுறாங்க. இதுக்கு சாத்தியமா அப்படின்றத முதல்வராக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பதவியேற்ற உடனே தான் அதுக்கான ரிசல்ட் என்ன, அதுக்கான சூழ்நிலை என்ன அப்படின்றது வந்து தெரிய வரும் அப்படின்றதையும் வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 1000 ரூபா வந்து போடுவாங்களா இல்லை 2500 ரூபா வந்து போடுவாங்களா அப்படின்றது சம்மந்தமாக வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். குறிப்பாக வந்து முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் வந்து இப்போ ரீசனாக வந்து பேட்டி அளிச்சிருந்தார். நேற்று வீடியோவில் கூட இது சம்மந்தமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இடையூறு செய்ய மாட்டோம், அதாவது வந்து தாவேகா விஜய் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுக சார்பில் எந்த ஒரு இடையூறும் செய்ய மாட்டோம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புதிய அரசுக்கு இடையூறு தராமல் 6 மாதங்கள் வரையும் பொறுமை காப்போம் அப்படின்றத திமுக அரசு வந்து ஏற்கனவே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க திமுக கட்சியிலிருந்து. குறிப்பாக வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு 2500 ரூபாய் வழங்க முடியாமல் போனாலும் ரூபாய் 1000 தொடர்ந்து வழங்க வேண்டும் அப்படின்றத வந்து இங்கிலீஷ் நாளிதழுக்கு திமுக தலைவர் வந்து மு.க. ஸ்டாலின் வந்து பேட்டியை வந்து அளிச்சிருந்தார். அது சம்மந்தமாக நேற்று டீட்டெயிலாகவும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த திட்டம் மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு திட்டங்கள் வந்து தாவேகா சார்பாக வந்து வாக்குறுதிகளாக வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் வந்து உதவி, அரசு பேருந்துகளில் இலவச பயணம், அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 6 இலவச எல்பிஜி சிலிண்டர் வந்து வழங்கப்படும். மேலும் திருமண உதவி, அதாவது 1 பவுன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டு சேலை வந்து வழங்கப்படும் அப்படின்றதையும் வந்து வாக்குறுதிகளை வந்து கொடுத்திருந்தார். பெண்கள் பாதுகாப்பிற்கான தனித்துறை வந்து ஒதுக்கப்படும் அப்படின்றதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விரைவு நீதிமன்றத்தில் வந்து செயல்படுத்தி அதுக்கான தண்டனை வந்து வாங்கி கொடுக்கப்படும். தனியாக வந்து நீதிமன்றம் வந்து முக்கியமாக வந்து விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும் பெண்களுக்கு அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். குறிப்பாக வந்து மகளிரிடையே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2500 அடுத்தது அரசு பேருந்து இலவச பயணம், அடுத்தது 6 சிலிண்டர் எல்பிஜி கேஸு, 1 சவரன் தங்க நகை பட்டு சேலை, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இதெல்லாம் வந்து நம்பி தான் இப்போதைக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி மகளிர்கள் நிறைய பேர் வந்து நம்மிடம் வந்து சொல்லின்னு வராங்க. கண்டிப்பாக வந்து இதில் ஏதாவது வந்து முதல் வாக்குறுதிகளாக வந்து முதல் கையெழுத்தாக வந்து மகளிருக்கு சம்மந்தமாக வந்து கையெழுத்துறது நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் நம்ம தகவலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது போல் வந்து இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் வந்து ஸ்கீம் முன்கூட்டியே வந்து ப்ராப்ளம் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற நோக்கத்தோடு தான் 5000 ரூபாய் வந்து முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்கூட்டியே வந்து வர வச்சிருந்தார். 3000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கும், அதாவது பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், இந்த 2026 3 மாதத்துக்கும் சேர்த்து கோடைக்கால சிறப்பு தொகுப்பு 2000 ரூபாய் வந்து சேர்த்து 5000 ரூபாய் வந்து செலுத்தியிருந்தார். இப்போ அந்த 5000 ரூபாய் செலுத்தியதோடு வந்து இருக்குது. இந்த மாதம்
மே மாதம் 15ஆம் தேதி 1000 ரூபாய் வந்து ஏறுமா அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்து இருக்குது. அது சம்மந்தமாக வந்து அப்டேட் வந்து தெரியும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை இந்த ஸ்கீமை வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஏற்கனவே வந்து வாங்குறவங்களுக்கு ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஒருவேளை விஜய் ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் எல்லாம் வந்து கிளியர் பண்ணாங்கன்னா புதுசாக வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி வந்து இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கான தேவையான ஆவணங்கள் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, மின்கட்டண ரசீது, வங்கி பாஸ் புத்தகம். ஏற்கனவே வந்து இந்த மகளிர் உரிமை திட்டத்தில் என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவைப்பட்டதோ இது வரைக்கும் வந்து அப்ளை பண்ணதும் இந்த ஆவணங்கள்லாம் வந்து சரியாக வந்து எடுத்து வச்சிங்க. கம்பல்சரியாக இந்த 2500 ரூபாய் ஸ்கீமில் நீங்கள் பயன்பெறணும்னா ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, குடும்ப அட்டை கம்பல்சரியாக வந்து தேவை. அடுத்தது ஆதார் அட்டை கம்பல்சரியாக வந்து தேவை. மின்கட்டண ரசீது, உங்களுடைய வீட்டோட இபி பில் கம்பல்சரியாக வந்து இருக்கணும். வங்கி பாஸ் புத்தகம் பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் பிரைமரியாக எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணிக்கிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்டோட பாஸ்புக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் உள்ள முக்கியமானது உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக வந்து கொடுக்கணும். ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் கிரெடிட் ஆன உடனே பேங்க்லேயும் சரி ஆதார் கார்ட்லேயும் சரி ஒரே மொபைல் நம்பராக லிங்க் பண்ணி கொடுங்க. அது வந்து மிக மிக பயனுள்ளத ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து இருக்கும். நம்ம சேனலில் மட்டும்தான் இது போல் நுணுக்கமான இன்ஃபர்மேஷன் கூட தெளிவாக வந்து சொல்லும். குறிப்பாக வந்து நிறைய பேர் ஆதார் கார்டில் வேறு மொபைல் நம்பர் வச்சுருப்பீங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து வேறு ஏதாவது கணவரோட மொபைல் நம்பர் இல்லை மகனோட மொபைல் நம்பர் அது போல் மாற்றி வந்து கொடுத்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு 3-4 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரைமரியாக ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செக் பண்ணிங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து ஸ்டாப் ஆகாத வரும் அப்படின்ற சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே வந்து வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. இந்த தேவையான ஆவணங்கள் சம்மந்தமும் அப்ளை பண்ணது சம்மந்தமும் நாளைக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன். குறிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோவை பொறுத்த அளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக ஏற்கனவே வந்து கொடுத்த அப்டேட்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். கூடுதலாக வந்து மதிப்புமிகு மகளிர் உரிமை திட்டமாக வந்து மாறப்போகுது. அதில் வந்து 2500 ரூபா வந்து வங்கியில் வந்து வரப்போகுது அப்படின்ற சம்மந்தமாக அப்டேட் வந்து கொடுத்துருக்கோம். இந்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கட்டாயமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக வந்து கண்டிப்பாக அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம சேனலில் மட்டும் தான் கமெண்ட்டுக்கு உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணும். எந்த டவுட்டாக இருந்தாலும் உடனடியாக கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். மேலும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.